தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி, அதாவது ராசி மண்டலத்திலேயே 9வது ராசி தனுசு ராசி. இந்த ராசிக்கு அதிபதியான குரு வந்து ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். சோ இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமான நல்ல பலன்கள் தான். இந்த ராசிநாதன் உச்சமாக போறாரு, ஜூன் 2ஆம் தேதி உச்சமாக போறாரு. அப்பவுமே இந்த ராசிக்காரவங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். அட்டமத்து குருன்னு சொல்லி பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அட்டமஸ்தானத்துல ராசிநாதன் உச்சம் அடைகிறதுனால அது திடீர் யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தனுசு ராசிக்காரவங்களுக்கு கொடுத்து நல்ல ஒரு உயரத்துல தான் கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. அதனால கண்ட சனியையும் அந்த குரு பார்ப்பார். நான் குரு பயிற்சியில தனுசு ராசிக்கு பலன் சொல்லும் போது பாருங்க. இருந்தாலும் இப்பயே சொல்லிடுறேன், குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி தான். ஆனா இப்ப குரு நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப கண்டிப்பா தனுசு ராசிக்காரவங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட போகுது. சுக்கிரனும் அங்க போய் ஜோடி சேர போறாரு. எப்ப போய் ஜோடி சேர்றாரு? சுக்கிரன் 14ஆம் தேதி போய் ஜோடி சேர போறாரு. 14ஆம் தேதி சுக்கிரன் என்ன பண்றாரு? 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போய் ராசிநாதனோட இணைஞ்சு ராசியை பார்க்க போறாரு. ராசியை 2 மாபெரும் சுபர்களான குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கறதுனால ராசி சுபத்தன்மை அடைகிறதுனால இந்த மாசம் வந்து தனுசு ராசிக்காரவங்களுக்கு பொருளாதார நிலை உயர்ந்திருக்கும். அதே போல கணவன் மனைவி உறவு நல்லா பலப்படும். ஸோ நல்ல ஒரு காலமாக இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு இருக்கு. மெயினா ராசிநாதன் நல்லா இருக்கிறாரு. அதே போல கண்டச்சனி ஏற்பட்டாலும் ராசிநாதன் பலமா இருக்கிறதுனால கண்டச்சனியோட பாதிப்பு அவ்வளவா தனுசு ராசிக்காரவங்களுக்கு இல்லை, உண்மையை சொல்லணும்னா. சரிங்களா? என்ன அந்த நாள்ல சனி இருக்கிறதுனால அந்த வாக்கிங் ஜாக்கிங் போன்ற விஷயங்கள்லாம் வயதானவங்க போனா நல்லது உடம்புக்கு. சரிங்களா? அதை மட்டும் பண்ணிக்கங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரவங்க இயல்பாவே கொஞ்சம் சதப்பிடிப்பா கொஞ்சம் குண்டா தான் இருப்பாங்க. அப்போ அவங்க வாக்கிங் போய்க்கிறது நல்லது. சரிங்களா? அதே போல மருத்துவ செலவு சின்ன சின்ன செலவுகள் வரலாம், பார்த்துக்கங்க. தனுசு ராசிக்காரர்களோட தாயாருக்கு சில தொந்தரவுகள் வரலாம். அது அவங்களோட பிறந்த கால ஜாதகமும் நம்ம பார்க்கணும். பிறந்த கால ஜாதகத்துல எப்படி இருக்கு கிரகங்கள்னு பார்த்து தான் நம்ம முடிவெடுக்கணும். பொதுவா நம்ம வந்து பொது பலனை வச்சு அம்மாவுக்கு சிக்கல்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் பொது பலன்ல வந்து 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தாய்க்கு சிரமங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். பட் இருந்தாலும் பெரிய அளவுல பாதகம் இல்லை. ஜாதக தசா புத்தி நன்றாக இருந்தால் பெரிய பாதகத்தை சந்திக்க மாட்டீர்கள். உயர்வான நல்ல பலன்களையே சந்திக்க போறீர்கள். ராசி சுபத்தன்மை அடைவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாகவே இருக்கும். வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் நிச்சயம் படிக்கிற மாணவ மணிகளா இருந்தாலும் நல்ல பலன்களே நடைபெறும். குருவை வழிபடுவது நல்லது. சாய்பாபா ராகவேந்திரா போன்ற மகான்களை தரிசனம் செய்வது கால சிறப்பு.